வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஈஸியான சாக்லேட் கேக் தான் நான் செய்ய போகிறேன். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கார்கி கிச்சன் முதல் முறையாக பார்க்குறவங்க என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சாக்லேட் உருக வைக்கிறதுக்கு நான் டபுள் பாயில் மெத்தடில் தான் நம்ம செய்யணும். இது ஒரு 1/4 கப்பு கிட்ட வெண்ணெய் நான் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் ஒன்று உருகட்டும். அதுக்கப்புறம் நம்ம சாக்லேட் சேர்க்கலாம். அதே 1/4 கப்பு அளவு நான் டைரி மில்க் சாக்லேட் பார் எடுத்திருக்கேன். அதுவும் சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதில் 1/2 கப்பு சுகரு, அது மட்டும் நான் இது வந்து பொடி பண்ணினது இல்லை, அது மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதில் பட்டரும் நான் சாக்லேட்டும் மட்டும் போட்டு சுகரும் போட்டு நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதில் 1/2 கப்பு கோதுமை மாவு ஆட்டா சேர்க்குறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் அதுவும் சேர்த்துக்கிறேன். இது 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. அதையும் போட்டு நம்ம நல்லா இதில் சலிச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போது இதில் நான் 1/4 கப்புக்கும் கம்மியாக பால் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. நம்ம கேக் பண்ணுற பவுலில் பட்டர் வந்து நான் நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். இது பட்டர் ஷீட்டு, அதுவும் அது மேலேயும் நம்ம நல்லா பட்டர் தேய்ச்சிக்கலாம். நீங்கள் பாதாம் இருந்தாலும் இது மேலே சேர்த்துக்கலாம். நான் என்கிட்ட இப்போ முந்திரி தான் இருக்குது, அதனால் நான் கேஷ்நட் சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கரை கேஸில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹீட் ஆக்கிடலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. கேஸ்கட் போட வேண்டாம். கரெக்டாக 30 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நான் கேஸை ஆஃப் பண்ணிட்டேன். கேக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப சூடாக இருக்குது. நான் எடுத்து ஆற வச்சுக்கிறேன். ஆறினோன்னா நம்ம இப்போ கேக்கு நல்லா ஆறிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு, ஒட்டவே இல்லை.
நம்மளோட சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். நீங்கள் எந்த சாக்லேட் எடுக்கிறீங்களோ கொஞ்சம் டார்க்காக இருந்தால் கேக்கு கலர் நல்லா டார்க்காக வரும், லைட்டாக இருந்தால் லைட்டாக வரும். என்னோடய கார்கி கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.